इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. मंगलश्लोकः. वागीशा अद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम्. अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्. निषेधानां पुरुषार्थ अनुबन्धित्वनिरूपणम्. ग्रन्थस्य आदौ इदमुक्तम्. वेदः विधि मंत्र नामधेय निषेध अर्थवाद भेदेन पंचविधः इति उक्तम्. तेषु विधिः नाम कः, मंत्रो नाम कः, नामधेयं नाम किम् इति निरूपणं कृतम्. अधुना चतुर्थः पदार्थः निषेधः सः निरूप्यते. ஆரம்பத்துல கிரந்தத்துல நமக்கு சொல்லி கொடுத்தார், ஞாபகம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. வேதமானது 5 விதமா பிரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். விதி மந்திர நாமதேய நிஷேத அர்த்தவாதா அப்படின்னு 5 பாகமா பிரிச்சார் வேதத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்களை விஷயங்களை. அதுல நம்ம விதிய பார்த்துட்டோம். ரொம்ப நீட்டமான கிரந்தத்துல முதல்ல அதுதான் நிரூபணம் பண்ணினோம். அடுத்தது மந்திரஹானா என்னது, அந்த மந்திரங்களுடைய பிரயோஜனம் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மூணாவதா கடைசியா நம்ம பார்த்துட்டு இந்த நாமதேய விசாரா. இந்த நாமதேயம் எந்த இடத்துல ஒத்துக்கிறோம், எந்த இடத்துல ஒத்துக்கிறது இல்லை, அதுக்கெல்லாம் நிமித்தங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வரிசையா பார்த்து முடிச்சோம். இப்போ அந்த 3 முடிச்சாச்சுன்னா அடுத்தாப்புல நம்ம என்ன ஆரம்பிக்கணும், நிஷேத வாக்கியங்கள். இந்த வாக்கியங்களை எடுத்து இப்போ விசாரம் பண்ண போறா அப்படின்னு. இப்போ ஆரம்பத்து முதல் பந்தி பாருங்க. அனர்த்த ஹேதோஹோ கர்மணஹ சகாஷாத் புருஷஸ்ய நிவృత్తిகரத்வேன நிஷேதானாம் புருஷார்த்த அனுபந்தித்வம். புருஷார்த்த அனுபந்தித்வம். புருஷார்த்த அனுபந்தித்வம் என்ன அர்த்தம்? புருஷார்த்த ஜனகத்துவம். புருஷைஹி அர்த்தியமானஹ கஷ்டன பதார்த்தா தத் ஜனகத்துவம் தத் போதகத்துவம் வா. பாருங்க, விதியானது கர்மாவை விதிக்கிறது அல்லது கர்மாவிற்கு தேவையான திரவிய தேவதாதிகளை விதிக்கிறது. அக்னிஹோத்திரம் ஜுஹோதி முதலிய வாக்கியங்கள் கர்மாவே விதிக்கிறது. தத்னா ஜுஹோதி போன்ற வாக்கியங்கள் அந்த கர்மாவிற்கு தேவையான திரவியத்தை விதிக்கிறதா இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் நேரடியாகவோ அல்லது பரம்பரையாகவோ கர்மாக்கள் பலத்திற்கு சாதனமாக ஆகின்றன. அல்லது நித்திய கர்மாவா இருந்தால் பாபக்ஷயத்திற்கு சாதனமா ஆறுது. ஆக மொத்தம் நீங்க எப்படி எடுத்துட்டு பார்த்தாலும் இந்த விதிகள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டால் புருஷார்த்த சாதனமா இருக்கு இல்லையா? புருஷார்த்தா சொர்க்கம் முதலியவைகள், அவைகளுக்கு இது சாதனமா இருக்கு. இது புரிஞ்சிருக்கா? புரியுது இல்லையா? அப்போ என்ன ஆறுது பாருங்க, அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியம் நேரடியாக புருஷார்த்தத்தை சொல்லக்கூடியதா இருக்கு. புருஷார்த்தா சொர்க்கம், அந்த சொர்க்கத்துக்கு சாதனத்தை சொல்றதா இருக்கு. அப்ப புருஷார்த்தம் ஆயிடுறது. புருஷார்த்த அனுபந்தியா இருக்கு. அதாவது அந்த புருஷார்த்தத்துக்கு தேவையானதை சொல்றதா இருக்கு. நேரடியாகவோ இல்ல பரம்பரையாகவோ இருக்கு. இப்போ விதியானது புருஷார்த்த அனுபந்தியா இருக்குன்னு நமக்கு சம்சயமே இல்லை. அதே மாதிரி பாருங்க, மந்திரங்களும் அப்படித்தான் இருக்கு. நேரடியா அது தர்மத்தை சொல்லலைன்னாலும் பரம்பரையா என்ன பண்றது, விதியினால எது விதிக்கப்படுறதோ
கர்மாவோ அல்லது கர்மாவுக்கு சம்பந்தப்பட்ட திரவிய தேவதைகளோ அவைகளை பிரகாசனம் பண்ணி கொடுக்கிறது மந்திரங்கள். அப்போ மந்திரங்களும் எப்படி இருக்குன்னா புருஷார்த்த அனுபந்தியா இருக்கு, பரம்பரையா. இது புரிஞ்சுடுதா? புரியுது. அதே மாதிரிதான் நாமதேயங்களும். நாமதேயங்கள் என்ன பண்றது? அதுவும் நேரடியா தர்மத்தை சொல்லிடல, எதையும் விதிச்சிடல. ஆனா விதிக்கக்கூடியதான கர்மாக்களுக்கு பெயரா இருக்குது. அப்போ பரம்பரையா அதுவும் என்ன ஆறுது? தர்மார்த்த புருஷார்த்த அனுபந்தியா இருக்கு. அனுபந்தின காரணம்னு அர்த்தம் வச்சுக்கோ. அப்போ நம்ம இந்த பார்த்த மூணுமே எப்படி இருக்கு? புருஷார்த்த அனுபந்தியா இருக்கு. ஒண்ணு நேரடியா இருக்கு விதிகள், அதுல சம்சயமே இல்லை. மற்றவைகள் பரம்பரையா இருக்கு. இந்த அம்சம் நல்லா புரிஞ்சது இல்லையா? அப்போ அடுத்ததா இருக்கே நிஷேதா, இதுவும் புருஷார்த்த அனுபந்தியா இருக்குன்னு காமிக்கணும். ஆனா நிஷேதம் அந்த நிஷேத வாக்கியம் இருக்கே, அது எப்படி புருஷார்த்த அனுபந்தி ஆகும்? அது என்ன விஷயத்த சொல்றது? இத பண்ணாதேன்னு தான் சொல்றது இல்லையா? அப்போ அது எப்படி புருஷார்த்த அனுபந்தியா ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரதா இல்லையா? கேள்வி சரிதானே? அந்த கேள்விக்குதான் இப்ப பதில் சொல்லி கொடுக்க பாருங்க. முதல் பங்கினால இந்த நிஷேத வாக்கியங்கள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டால், எந்த கர்மாவை பண்ணினால் பாபம் வருமோ அந்த கர்மாவில் இருந்து அவனை ஈடுபடாதபடி செய்யறது, அதுல இருந்து நிவர்த்தனம் பண்ணி விட்டுடுறது. அப்போ நம்ம இந்த பாருங்க, ஒருத்தனுக்கு நாம நல்ல விஷயங்களை சொல்லி இத நீ பண்ணு அப்படின்னு சொல்றதும் அவனுக்கு ஒரு நல்வழிப்படுத்துறது தான் கணக்கு இல்லையா? அத போல இத பண்ணாதேன்னு சொல்றதும் கூட அவன் நல்வழிப்படுத்துறது தானே கணக்கு. தர்மத்தை உபதேசிக்கிறது தான் அப்படித்தானே கணக்கு இல்லையா? அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது? விதிமுகம் நிஷேத முகம்னு சொல்லுவோம். விதிமுகம்னா என்னது? இதை பண்ணுன்னு சொல்றது. நிஷேத முகம்னா இதை பண்ணாதே. அப்போ இந்த பண்ணாதேங்கிற வாக்கியம் கூட தர்மத்தை எப்படி சொல்றதுன்னு கேட்டால், அனர்த்த ஹேத்துவாக இருக்கக்கூடிய ஒரு கர்மா. அனர்த்த ஹேத்துன்னா அர்த்த ஹேத்துன்னா என்னது? பிரயோஜனமாக வரக்கூடியதோ ஒரு பதார்த்தம், நல்ல பதார்த்தம், அதற்கு காரணமா இருக்கக்கூடிய கர்மாவை சொல்றது. எப்படின்னா அக்னிஹோத்திரம் ஜுஹியா ஸ்வர்க காமா. இந்த இடத்துல அர்த்தா இதுன்னா ஸ்வர்கா, பிரயோஜனம். அந்த பிரயோஜனத்துக்கு சாதனமான அக்னிஹோத்திரத்தை விதிக்கிறது இந்த வாக்கியம் இல்லையா? புருஷார்த்த சாதனத்தை விதிக்கிறது. ஆனா நீ இதை பண்ணாதே அப்படிங்கிற நிஷேத வாக்கியங்கள் என்ன பண்றதுன்னு கேட்டால், பண்ணினால் பாபம் வரும் இல்லையா? மற்றவர்களுடைய ஹிம்சைய பண்ணினால் பாபம் வரும். அப்போ மாஹிம்சியாத் அப்படிங்கிற வாக்கியம் என்ன பண்றதுன்னா, நீ இதை பண்ணாதே, பண்ணினால் எந்த பாபம் வருமோ அந்த பாபத்திலிருந்து இவனை காப்பாத்துறது. அப்போ இந்த நிஷேத வாக்கியங்களும் கூட புருஷார்த்தமா இருக்கா இல்லையா? புருஷார்த்த அனுபந்தியா இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? அந்த விஷயத்தை தான் இந்த முதல் பங்கில சொல்ற பாருங்க. அனர்த்த ஹேதோஹோ கர்மணஹா சகாஷாத். அதாவது அனர்த்தத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய கர்மாவில் இருந்து, இந்த ஹிம்சா முதலியதான கர்மா என்னது? அனர்த்த ஹேது. அதை பண்ணால் நமக்கு அனர்த்தம் வரும், பாபம் வரும். அப்போ அனர்த்த ஹேதோஹோ கர்மணஹா சகாஷாத். அனர்த்த ஹேதோங்கிறது கர்மாவிற்கு விசேஷனம். அனர்த்தத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய கர்மாவிடம் இருந்து புருஷஸ்ய நிவிருத்தி கரத்துவேனா, நிவிருத்தி ஜனகத்துவேனா, அதுல இருந்து அவனுக்கு நிவிருத்தியை உண்டு பண்றதா இல்லையா? ஈடுபடாமல் அவனை பண்றதா இல்லையா? நிஷேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதுனால நிஷேதானாம், நிஷேத வாக்கியானாம் புருஷார்த்த அனுபந்தித்துவம், புருஷார்த்த ஜனகத்துவம், புருஷார்த்த காரணத்துவம். பங்கி அர்த்தம் நல்லா புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கேன். இப்போ இந்த விஷயத்தை தான் விளக்கம் கொடுக்க போறார். ததாஹி யதா விதயः பிரவர்த்தனாம் அபிதததः ஸ்வப்பிரவர்த்தகத்துவ நிர்வாகார்த்தம் விதேயஸ்ய யாகாதேஹ ஸ்ரேயஸ் சாதனத்துவம் ஆக்ஷிபந்தः புருஷம் தத்ர பிரவர்த்தயந்தி. இதுவரையில் திருஷ்டாந்தம்.
ஒரு இடத்த காமிக்கிறார். இப்ப இந்த இடத்த காமிச்சுட்டு இத போலதாங்க நிஷேத வாக்கியங்களும் வரப்போறது அப்படின்னு சொல்ல போறார். அப்படி முதல்ல என்ன காமிக்கிறார் பாருங்க. இப்ப நமக்கு அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் சொர்க்க காமஹான் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நமக்கு ஸ்வர்கா பலன்னு தெரியறது. அதனால நமக்கு பிரவருத்தி சுலபமா வந்துடுறது இல்லையா. சொர்க்கத்தை யார விரும்புறானோ அவன் அந்த கர்மாவை பண்ணிடுவான். இதே அக்னிஹோத்திர கர்மா நித்திய கர்மாவாகவும் இருக்கா இல்லையா, சொர்க்கம் முதலிய பலனை கொண்டிருக்காமல் இருக்கு இல்லையா. அவைகள் நித்திய கர்மாக்கள். அந்த நித்திய கர்மாக்கள்ல எப்படி அவன் பிரவர்த்திப்பான்? இப்ப சந்தியாவந்தனம் வச்சுப்போம். சந்தியாவந்தனத்தை பண்ணினால் நித்திய கர்மா, அது பண்ணினால் ஒன்றும் புண்ணியம் கிடையாது. அப்போ அவனுக்கு பிரவருத்தியை உண்டாக்கணுமா இல்லையா? பிரவருத்தியை உண்டாக்கினாதானே அந்த விதிக்கு பிரவர்த்தகத்துவம் சித்திக்கும். பாடம் சொல்லி கொடுத்தாதானே வாத்தியாருக்கு ஆச்சாரியத்துவம் சித்திக்கும். சொல்லி கொடுக்காம இருந்தாலும் ஆச்சாரியன் ஆயிடுவாரான்னு, ஆச்சாரியத்துவம் சித்திக்காது. அத போல விதியானது யாராவது ஒருத்தனை பிரவர்த்திக்க வைக்கணும், வச்சாதால் அதுக்கு என்ன வரும்? பிரவர்த்தனாத்துவம் சித்திக்கும். அப்போ என்ன பண்ணும் தெரியுமா? இந்த விதியானது எந்த கர்மாவை விதிக்கிறதோ அந்த கர்மாவில இந்த புருஷனை பிரவர்த்திக்க வைக்கணுங்கிறதுக்காக அந்த விதிக்கக்கூடிய கர்மாவுக்கு ஒரு பிரயோஜனத்தை சொல்லும். ஒண்ணுமே இல்லைன்னா பாபக்ஷயா பலம் அப்படின்னு சொல்லிக்கொள்ளும். இப்ப இந்த பாபக்ஷயா நித்திய கர்மாவுக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சந்தியாவந்தனமோ அக்னிஹோத்திரமோ நித்திய கர்மாவா இருக்கக்கூடிய அந்த கர்மாக்களுக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொல்றோமே, இது எதை வச்சு நம்ம கல்பிச்சோம் அப்படின்னு கேட்டால், இப்படி இந்த பலனை சொல்லலைன்னா அவன் பிரவர்த்திக்க மாட்டான். அவன் பிரவர்த்திக்கலைன்னா விதிக்கு பிரவர்த்தனாத்துவம் சித்திக்காது. அதனால விதியானது ஸ்வப்பிரவர்த்தகத்துவ சித்தியர்த்தம் விதேயே கர்மணி, விதிக்கக்கூடிய அந்த கர்மாவில என்ன பலத்தை சொல்றது? பாபக்ஷயா அப்படிங்கிற கடைசி நிலையில இருக்கக்கூடிய அதுதான். ஏன்னா மற்ற வாக்கியங்கள் நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்வர்கா முதலிய பலன் இருக்குன்னு, அதுல நம்ம சம்சயமே வராது. அப்படி இல்லாத இடத்துல நம்ம என்ன பண்றோம்? ஏதோ இதுக்கு ஒரு பலன் இருக்கு, பாபக்ஷயா பலம் அப்படின்னாவது கல்பிப்போம். இதெல்லாம் எதுக்காக? விதிக்கு அந்த பிரவர்த்தகத்துவம் சித்திக்கணுங்கிறதுக்காக. இதனால புரிஞ்சுதான்? இதுதான் திருஷ்டாந்தம். இப்போ இந்த இடத்துல இதை நிரூபணம் பண்ணிட்டாரு இல்லையா. விதியானது தனக்கு பிரவர்த்தகத்துவ சித்தியர்த்தம் இப்படி ஒரு பலனை கல்பிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா. இத போலவே நிஷேத வாக்கியங்களும், நிஷேத வாக்கியங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டியதா இருக்கு? விதி வாக்கியங்களுக்கு பிரவர்த்தகத்துவம் கிடைக்க வேண்டியதா இருக்கு. நிஷேத வாக்கியங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டியதா இருக்கு? சமீச்சீனம், நிவர்த்தகத்துவம் கிடைக்க வேண்டியதா இருக்கு. அப்போ அந்த நிவர்த்தகத்துவம் கிடைக்கணுமா இருந்தா அந்த நிஷேத்தியமான கர்மாவிலிருந்து என்ன உண்டாகிறதாக நம்ம கல்பிக்கணும். பாபம் உண்டாகும் அப்படின்னு கல்பிக்கணும். அப்பதான் அந்த நிஷேத வாக்கியங்களுக்கு நிவர்த்தகத்துவம் சித்திக்கும் இல்லையா. இது நல்லா புரிஞ்சுதான். இப்போ திருஷ்டாந்தமா எதை காண்பிச்சார், எதை காண்பிச்சு எதை சொல்றார், சமன்வயப்படுத்துறார். திருஷ்டாந்தமா எதை காண்பிச்சார்? விதிஸ்தலத்தை காண்பிச்சார். காண்பிச்சு அத போலதான் நிஷேத ஸ்தலத்திலையும் நிஷேத வாக்கியத்திற்கு நிவர்த்தனாத்வ சித்தியர்த்தம் நிஷேத்திய கர்மணஹா சகாஷாத், எது நிஷேதிக்கப்படுகிறதோ கர்மா, அந்த கர்மாவிலிருந்து என்ன உண்டாருது? அந்த கர்மாவை பண்ணினால், ஒருவேளை இந்த நிஷேத வாக்கியம் இதை பண்ணாதே, மற்றவனை ஹிம்சை பண்ணாதேன்னு சொல்லி கொடுக்கறது, மா ஹிம்சியாத் சர்வா பூதானின்னு. இவன் மீறி அந்த ஹிம்சைய பண்ணினானே ஆனால் என்ன வரும்? பாபம் வரும் அப்படின்னு கல்பிக்கணும். எதை போல? விதி சொன்னதுனால, விதியினால் விதிக்கப்பட்ட கர்மாவை பண்ணினால் ஏதோ ஒரு பலன் கிடைக்கும் எப்படி கல்பிச்சோமோ அத போல இந்த ரெண்டு அம்சங்கள் நல்லா புரிஞ்சுட்டா, திருஷ்டாந்தமும் சமன்வயப்படுத்தக்கூடிய இடமும் ரெண்டும் நல்லா புரிஞ்சுட்டா. இப்ப இதை அப்படியே மனசு வச்சுன்னு பங்கி பார்க்கலாம் பாருங்க. ததாஹி யதா எவ்வாறு, விதயா
விதிகளானது பிரவர்த்தனாம் அபிதததஹா பிரவர்த்தனாவை சொல்லிக் கொண்டு ஸ்வப்பிரவர்த்தகத்துவ நிர்வாகார்த்தம் தனக்கு அதாவது விதிகளுக்கு பிரவர்த்தகத்துவ நிர்வாகார்த்தம் பிரவர்த்தகத்துவம் சித்திக்க வேண்டும் என்று விதேயஸ்ய யாகாதேகே விதிக்கப்படுகின்ற யாகம் முதலிய கர்மாக்களுக்கு ஸ்ரேயஸ் சாதனத்துவம் ஆக்ஷிபந்தகா அந்த யாகாவோ எந்த கர்மா விதிக்கப்படுதோ அந்த கர்மாக்கள் ஆனது ஸ்ரேயஸ் சாதனமா இருக்கு, அதாவது புருஷார்த்தத்திற்கு சாதனமா இருக்கு, ஸ்வர்கா முதலியதான புருஷார்த்தங்களுக்கு சாதனமா இருக்கு என்பதை ஆக்ஷேபம் செய்து கொண்டு புருஷம் தத்ர பிரவர்த்தயந்தி மனிதனை அந்த காரியத்துல அதிகாரியா இருக்கக்கூடியவனே அந்தந்த காரியத்துல பிரவர்த்திக்கும்படி செய்யறது. இது திருஷ்டாந்தம். ஏவம் அதை போல ந கலஞ்சம் பக்ஷயேத் இத்தியாதயா நிஷேதாக அபி இவைகள் போன்ற இருக்கக்கூடிய அத்தனை நிஷேத வாக்கியங்களும் நிவர்த்தனாம் அபிதததஹா நிவர்த்தனாவை சொல்லிக்கொண்டு ஸ்வநிவர்த்தகத்துவ நிர்வாகார்த்தம் தனக்கு நிவர்த்தனாத்துவம் சித்திக்க வேண்டி நிஷேத்யஸ்ய அதாவது எதை நிஷேத்தியம் எந்த பதார்த்தத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்றது அந்த பதார்த்தம் தான் நிஷேத்தியம். அவைகளுக்கு அந்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்படுகின்ற பதார்த்தங்களுக்கு உதாரணத்துக்கு களஞ்ச பக்ஷணம், மற்றவர்களுடைய ஹிம்சை, இந்த மாதிரியான செயல்கள். நிஷேத்யஸ்ய கலஞ்ச பக்ஷணாதேகே அனர்த்த ஹேதுத்வம் அனர்த்த ஜனகத்துவம் அதாவது அனிஷ்ட ஜனகத்துவம். அனிஷ்ட ஜனகத்துவம் என்னது? பாப ஜனகத்துவம், பாபத்தை உண்டு பண்ணும் இந்த கர்மாக்கள் என்று ஆக்ஷிபந்தகா சொல்லிக்கொண்டு புருஷம் மனிதனை ததோ நிவர்த்தயந்தி அந்த கர்மாவிலிருந்து விலகச் செய்கிறது. பங்கி அர்த்தம் நல்லா புரிஞ்சுட்டா? எல்லா பதங்களுக்கும் அர்த்தம் வந்தாச்சா? இப்போ நிஷேத வாக்கியங்களுக்கு எப்படி நிவர்த்தனார்த்தம் சித்திக்கிறது, அவைகள் எதை ஆக்ஷேபிக்கிறதுன்னு சொல்லிட்டார். ஆனா இந்த வாக்கியத்துல இருந்து உங்களுக்கு என்ன தெரியறது அப்படின்னு கேட்டால், இவ நல்லா பாருங்க, நான் ஒரு வாக்கியம் சொல்றேன். இப்ப இங்க இருக்கிறது எடுத்துப்போமே, ந கலஞ்சம் பக்ஷயேத் இப்படின்னு வாக்கியம் இருக்கா? இதுல இந்த ந அப்படிங்கறத நிஷேதத்தை சொல்லக்கூடிய பதம். இது கலஞ்சம்னு இருக்கு இல்லையா, அதோட சேருதுன்னு வச்சுப்போம். சேர்ந்தால் எந்த அர்த்தத்தை கொடுக்கும் தெரியுமா? நான் உங்களுக்கு இது புரியறதுக்கு லௌகிக உதாரணமா ஒண்ணு சொல்றேன் பாருங்க. 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வா அப்படின்னு அம்மா சொல்றா. வாசல் வரையும் குழந்தை போயிட்டான். நில்லு பால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறான். சரியா? பால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறான். அப்ப அடுத்த பையன், அந்த பையன் உடனே என்ன கேட்பான்? கேள்வி, வேற என்ன பதார்த்தம் 1 லிட்டர் வாங்கிட்டு வரணும், என்ன வேண்டும் உனக்கு அப்படின்னு கேட்பானா இல்லையா? வேற என்ன வாங்கிட்டு வரணும்னா அப்படின்னு கேட்பானா? அப்படின்னு அர்த்தம் அந்த காரியம் பண்ணணும் இல்லையா, அதுல எந்த ஒரு மாற்றம் வரல, நிஷேதம் அதுல வரல. ஏன்னா இந்த வேண்டாம் அப்படிங்கிற அந்த அம்சமானது பால் அப்படிங்கிற ஒரு பதார்த்தோட தான் சேர்ந்தது. புரியுறதா? அப்போ இவன் பண்ண வேண்டியது, அதாவது போகணுங்கிற அந்த காரியம் அப்படியேதான் இருக்கு இல்லையா? புரிஞ்சுத்தாது? புரியுறது. சரி, நான் இப்ப இன்னொரு வாக்கியம் சொல்றேன் பாருங்க. இதே மாதிரி இதே வாக்கியத்துல கொஞ்சம் மாத்தி சொல்றேன். குழந்தை 1 லிட்டர் வேண்டாம். இப்போ அந்த பையன் கிட்ட பால் வாங்கிட்டு வர வேண்டாம் சொன்னாலா, இல்ல போக வேண்டாம் சொல்லிட்டாலா, இல்ல 1 லிட்டர் வேண்டாம் 1/2 லிட்டரோ இல்ல 2 லிட்டரோ கூடவோ குறைச்சலோ இப்படி வேணும்னு சொல்ல வராளா? இல்ல 1 லிட்டர் வேண்டாம் கூடலோ குறைச்சலோ. அப்ப பால் வேணும், வெளில போய் வாங்கிட்டு வர்றதுங்கிற அந்த காரியம் இருக்கதான் செய்யறது. சரிதானே? அப்போ இதுல இருந்து என்ன தெரியறதுன்னு கேட்டால், இந்த இடத்துல அந்த பண்ணணுங்கிற அந்த காரியம் இருக்கே, காரியம் பண்ணணுங்கிறது அது அப்படியேதான் இருக்கு, அது மாறவே இல்லை. வாக்கியத்துல நஞ்சும் இருக்கு, நகாரமும் பண்ணாதே அப்படிங்கிற பதமும் இருக்கு. இருந்தாலும் கூட
அவன் போகணுங்கிற அந்த கர்த்தவிய பதார்த்தம் விலகவே இல்லை, அது அப்படியேதான் இருக்கு. ஹே குழந்தை, 1 லிட்டர் பால் வாங்குறதுக்காக போக வேண்டாம். இப்போ அந்த காரியமே பண்ணாதேன்னு அர்த்தம் வந்துடும். இப்ப மட்டும் ஏன் அந்த காரியமே பண்ணாதே அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது? தாத்துல போய் அர்த்தம் சேர்ந்து தாத்து இந்த இடத்துல தாத்துவுல போய் சேர்றது சமீச்சீனம். ஆனா நமக்கு அது கூட இல்லை. இந்த மீமாம்சா சாஸ்திரப்படி எங்க வரணும், நஞ்சர்த்தம், அதுவும் பாவனால வந்து சேரணும். சேர்ந்தாதான் அந்த காரியமே பண்ணாதே அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும் இல்லையா? இப்போ நாம இதை புரியறதுக்காக ஒவ்வொரு படிப்படியா நஞ்சர்த்தத்தை முதல்ல பால் அப்படிங்கிற பதார்த்தத்தோடு, அடுத்தது அந்த 1 லிட்டருங்கிற அளவு பதார்த்தத்தோடு இப்படி ஒன்னும் சேர்த்து சேர்த்து பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரிதான் இப்ப மேற்கொண்டு கிரந்தத்துல பார்க்க போறேன். அப்போ எதோட சேர்ந்தால் நிவர்த்தனா புத்தி வரும்? இப்ப நம்ம இங்கே பார்த்தோமா இல்லையா? பால் பதார்த்தத்தோடு நஞ்சர்த்தத்தை சேர்த்தோம், நிவர்த்தனா புத்தி வந்ததோ? வரல. இதே அந்த பரிமாணம் அளவு 1 லிட்டர் அப்படிங்கறதான அந்த பதார்த்தத்தோட சேர்த்தோம், அப்ப நிவர்த்தனா புத்தி வந்ததா? வரல. அப்பயும் வரல. இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. ஹே குழந்தை, நீ பால் வாங்க போக வேண்டாம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப நான் தாத்வர்த்தத்தோட சேர்க்கிறேன், பால் வாங்குறதுக்காக போறியே அந்த காரியம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னா இப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? வேற ஒரு காரியம் பண்ணுன்னு அர்த்தம். செல்தல், கடைக்கு போறது அப்படிங்கறதான அந்த தாத்வர்த்தத்தோட தான் நான் இப்ப நஞ்சர்த்தத்தை சேர்த்திருக்கேன். இப்ப நிதீஸ்வரன் சொன்னார் இல்லையா, நான் தாத்வர்த்தத்தோட சேர்ந்தா நிஷேதார்த்தம் வரணும், அப்பயும் வராது. இது புரிஞ்சுதா? இப்போ பால் வாங்குறதுக்காக நீ போறேங்கிறியே அது வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அந்த செல்தல் அப்படிங்கறதான தாத்வர்த்தம் இருக்கே, அதோட நன் சேர்ந்தாலும் அங்கேயும் நிவர்த்தனா தெரியாது. சரியா? தாத்வர்த்தத்தோட சேர்ந்தாலும் நஞ்சர்த்தம் சேர்ந்தாலும் நிவர்த்தனா தெரியாது. அப்போ எங்க தெரியுதுன்னு கேட்டா, நீ போறதுங்கிறது வேண்டாம் அப்படின்னா அந்த பிரவருத்தி யத்னா இருக்கே அதுவே வேண்டாம் சொல்லணும். பாவனையோட நஞ்சர்த்தத்தை சேர்க்கணும். சேர்த்தா மட்டும்தான் என்ன ஆகும்? அதனாலதான் நம்ம கடைசியில சொல்லுவோம் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிம்போம். எதுவும் பண்ண வேண்டாம்னா அங்க தாத்வர்த்தம் போக வேண்டாம்னு சொல்லல, படிக்க வேண்டாம்னு சொல்ல, விளையாட வேண்டாம்னு சொல்ல, எதுவும் பண்ணாதே அப்படின்னு பொதுவா சொல்றோம். அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? அங்க நேரடியாக இந்த பாவனையோட தான் சேர்ந்திருக்கு. அப்போ சுத்தமா நமக்கு எங்க இப்ப இத்தனை வாக்கியங்கள் நம்ம சொன்னோமே, எந்த வாக்கியத்துல நமக்கு நிவர்த்தனா தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா, எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்ற இடத்துல தான் தெரியறது இல்லையா? அப்போ எதோடு இந்த ந அப்படிங்கிற பதத்தினுடைய அர்த்தமானது எதோடு சேர்ந்தால் நமக்கு நிவர்த்தனா தெரிய வர்றது? பாவனையில சேர்ந்தா. இப்போ இந்த விஷயம் தான் இந்த கிரந்தத்தை சொல்ல போறா. வரிசைய நம்ம பார்த்த மாதிரியே கொண்டு போக போறா. பாருங்க. நானும் முதல்ல கேள்வி, நிஷேத வாக்கியங்களிலிருந்து நிவர்த்தனான்னு நீங்க சொல்றீங்களே அது எப்படி தெரியறது? முதல்ல அப்படிலாம் ஒண்ணும் தெரியல அப்படின்னு கேட்டா இல்ல தெரியறது அப்படின்னு பதில் சொல்லி ஒவ்வொரு வரிசையா சொல்ல போறா. ஒவ்வொரு விஷயமா பாருங்க. நானும் கதம் நிஷேதானாம் நிவர்த்தனா பிரதிபாதகத்துவம் நிவர்த்தனா போதகத்துவம் நிஷேதானாம் கதம் பவதி இது பிரஷ்னா. உத்தரம் கிம்? உத்தரம் கூட இன்னும் சொல்லல, கேள்விதான் இன்னும் போயிட்டு இருக்கு. கேள்வி கேட்டவரை கொஞ்சம் விளக்கம் கொடுக்கிறார். யாவதாம் நபக்ஷயேத் நஹந்தவ்யஹ இத்யேவம் ஆதௌ அவ்யவதானேன நஞர்த்தஸ்ய அபாவஸ்ய தாத்வர்த்தேன அன்வயே தாத்வர்த்த வர்ஜன கர்த்தவ்யதா ஏவ சர்வத்ர வாக்கியார்த்தா பிரதீயதே. அவர் முதல்ல ஒரு இடத்த காமிக்கிறார், ந பக்ஷயேத் அப்படின்னு ஒரு இடத்த காமிக்கிறார். இப்ப நீங்க பாருங்க, நன் அந்த நன்னால அபாவகா சொல்லப்படுறது சரியா? பக்ஷயேத் அப்படிங்கிறதுல பக்ஷு தாத்துனால பக்ஷணம்
சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கூடிய லிங் பிரத்யத்தினால 2 சொல்லப்படுறது. ஒண்ணு ஆக்கியாத பிரத்ய அம்சத்தினால ஆர்த்தி பாவனா, லிங் அம்சத்தினால சாப்தி பாவனா. இப்ப ந பக்ஷயேத் அப்படிங்கிறத 4 பதார்த்தங்கள் இருக்கு. முதல்ல நஞ்சர்த்தமான அபாவகா, தாத்வர்த்தமான பக்ஷணம், ஆக்கியாத பிரத்யார்த்தமாக இருக்கக்கூடிய ஆர்த்தி பாவனா, லிங் பிரத்யார்த்தமாக இருக்கக்கூடிய சாப்தி பாவனா. இப்படி 4 பதார்த்தங்கள் இருக்கு. இந்த 4 பதார்த்தங்கள்ல நஞ்சர்த்தமானது எதோடு சேருகிறது அப்படின்னு கேள்வி. அப்படி கேள்வி கேட்கும் பொழுது பொதுவா நாம என்ன சொல்லுவோம், எது பக்கத்துல இருக்கோ அதோட தானே சேரும். இப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை வச்சிருந்தானே முதல்ல நீங்க கவனிச்சலாம் தெரியும். சாப்தி பாவனாயாக சாத்தியாகாங்ஷாயாம் ஆர்த்தி பாவனா அன்வேதி, ஏன்னா அதுதான் ரொம்ப சந்நிகிதமா இருக்கு. அதே மாதிரி ஆர்த்தி பாவனாயாக சாதனாகாங்ஷாயாம் ஏகபத ஸ்ருத்யா தாத்வர்த்தா அன்வேதி இப்படிலாம் சொன்னோம், ரொம்ப சந்நிதியில் இருக்குன்னு. அத போல இங்கேயும் நஞர்த்தத்தை இந்த 4 அர்த்தத்துல முதல்ல இருக்கிறது நஞர்த்தம். அதுக்கப்புறம் வரிசையா 3 அர்த்தங்கள் இருக்கு. இந்த 3 அர்த்தங்கள்ல எதோட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? ஏன்னா அதுதான் பக்கத்துல இருக்கு இல்லையா? அப்போ என்ன ஆறுது? ந பக்ஷயேத் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. அப்படின்னு அர்த்தம் பக்ஷணம் ந குறியாத். அங்கேயும் குறியாத்துன்னு தான் நம்ம அர்த்தம் பண்ணிருக்கோம் இல்லையா? பக்ஷணம் குறியாத், தத்பின்னம் குறியாத், சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதானே. இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? நஞர்த்தத்தை தாத்வர்த்தத்தோடு சேர்ந்தால் அங்கே நிவர்த்தனா தெரியறது இல்லையா, குறியாத்துன்னு தானே முடிக்கிறோம். இப்ப நீங்க ந பக்ஷயேத் இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பக்ஷணம் ந குறியாத். குறியாத் அப்படிங்கிற இடத்துலயும் பண்ணு அப்படின்னு தான் அர்த்தம் தெரிகிறது. நஞர்த்தத்தை நம்ம பக்ஷணத்தோடு சேர்த்தோம். அப்ப என்ன அர்த்தம்? பக்ஷண பின்னம் குறியாத் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். பக்ஷணம் பண்ணக்கூடாது. ஏன்னா நஞர்த்தமானது பக்ஷணத்தோடு சேர்ந்தால் பக்ஷண பின்னம் அப்படின்னு அர்த்தம் கிடைச்சிடும். பக்ஷண பின்னம் குறியாத் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். இப்ப இந்த குறியாத் அப்படிங்கிறது விதியா இல்ல நிஷேதாவா? அப்படிதான் தெரிகிறது அப்படின்னு கேள்வி கேட்கிறார். விதிதான் தெரிகிறது. அதத்தான் கேள்வியே கேட்கிறார் பூர்வபக்ஷி. பாருங்க, யாவதா ந பக்ஷயேத் ந ஹந்தவ்யா இத்தேவமாதோ அவ்யவதானேன, இடைவெளி அற்று எது இருக்கு? நெஞ்சுக்கும் அந்த தாத்வர்த்தத்துக்கும் இடைவெளி குறைச்சலா இருக்கு. அதுதான் சொல்றார். இத்தேவமாதோ அவ்யவதானேன நஞர்த்தஸ்ய அபாவஸ்ய தாத்வர்த்தேன அன்வயே தாத்வர்த்த வர்ஜனம் கர்த்தவியம். தாத்வர்த்த வர்ஜனம் கர்த்தவியம் அர்த்தம் அந்த பக்ஷணம் பண்ணக்கூடாது, பக்ஷண பின்னம் குறியாதுங்கிற அர்த்தம் கிடைக்கும். சரியா? தாத்வர்த்த வர்ஜனம் கர்த்தவியதையா ஏவ சர்வத்திர வாக்கியார்த்தா பிரதீயத்தே. அப்போ எப்படி நீ நிஷேத வாக்கியத்துல நிவர்த்தனா தெரிகிறதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு கேள்வி கேட்கிறா. கேள்வி சரியா இருக்கு இல்லையா? புரிஞ்சுத்த கேள்வி? ததஸ்ச யதா யஜேத இத்யாதோ யாக கர்த்தவ்யதா வாக்கியார்த்தः ஏவம் நிஷேதேஷு தத்தத் தாத்வர்த்த வர்ஜன கர்த்தவ்யதா வாக்கியார்த்தः. பூர்வபக்ஷி மேற்கொண்டு சொல்றான், உன்னுடைய இப்ப நீ சொன்னீங்க அதை வச்சுட்டு பார்த்தால் நிஷேத வாக்கியத்துக்கும் விதி வாக்கியத்துக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. அக்னிஹோத்திரன் ஜுஹோதி என்ன அர்த்தம்? அக்னிஹோத்திரத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறதா? ந பக்ஷயேத் பக்ஷண பின்னத்தை செய்ய வேண்டும். 2 இடத்துல செய்ய வேண்டும் தானே கிடைக்கிறது. புரியுறதா? அப்போ என்ன வித்தியாசம் வந்தது நிஷேதத்துக்கும் விதிக்கும்? 2 ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு யார் கேட்கிறான்? பூர்வபக்ஷி கேட்கிறான். ததஸ்ச யதா யஜேதா இத்யாதோ யாக கர்த்தவ்யதா வாக்கியார்த்தः ஏவம் நிஷேதேஷு தத்தத் தாத்வர்த்த வர்ஜன கர்த்தவ்யதா வாக்கியார்த்தः ந நிவர்த்தனா. இப்படின்னு யார் கேட்டா? பூர்வபக்ஷி இதுவரையில் கேட்டான். ஆமா, நிஷேத வாக்கியங்கள்ல நிவர்த்தனா பிரதீயத்தேன்னு கிடையாது அப்படின்னு கேட்டா இது சேத் ந அப்படின்னு சொல்லாதப்பா அப்படின்னு சித்தாந்தி ஆரம்பிக்கிறான். நைவம் ததா, அப்படி இல்லை. எப்படி அப்போ? நீ சொன்னியே நஞர்த்தமானது பக்கத்திலேயே இருக்கக்கூடியதான தாத்வர்த்தத்தோடு தான் சேரும்னு.
எல்லா இடத்துலயும் பக்கத்துல இருக்கக்கூடிய பதார்த்தத்துல தான் சேரும் அப்படிங்கிற கணக்கு கிடையாது. அது யோக்கியமானதாகவும் இருக்கணும். ஆகாங்ஷா, யோக்கியதா, சந்நிதின்னு மூணும் காரணம். பதார்த்தங்கள் இன்னொரு பதார்த்தத்தோடு சேர்றதுக்கு 3 காரணங்கள். ஒண்ணு ஆகாங்ஷா இருக்கணும். ஆகாங்ஷா அதாவது மற்ற பதார்த்தங்களுக்கு இன்னொரு பதார்த்தங்கள் தேவைங்கிறதா இருக்கணும். பாருங்க, கடம் ஆனய அப்படின்னு சொல்லியாச்சு. கடம் அப்படிங்கிற பதார்த்தத்தை மட்டும் சொல்லியாச்சுன்னா எங்க போய் அன்வைக்க போறது? அன்வையாகவே வராது. ஆனா ஆணைய பதார்த்தம் வந்தா ஒரு வாக்கியார்த்தத்தை நமக்கு இங்க பூர்த்தி பண்ணி கொடுக்கும். அப்போ ஆகாங்ஷா இருக்கு இல்லையா? யோக்கியதா இருக்கான்னு கேக்குதா? யோக்கியதாவும் இருக்கு. இதை நம்ம எங்க பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆர்த்தி பாவனாயாம் சாத்தியாகாங்ஷாயாம் ஏகபத ஸ்ருத்யா தாத்வர்த்தஸ்ய சாத்தியத்வேன அன்வயாக அஸ்து அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். ஞாபகம் இருக்க அந்த கேள்வி? அதாவது ஆர்த்தி பாவனாவினுடைய சாத்தியாகாங்ஷா வரும்பொழுது அதே பதத்தினால சொல்லப்படுகின்ற யாகவானது சாத்தியமா இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அப்ப நம்ம என்ன பதில் சொன்ன ஞாபகம் இருக்கா? இல்லைன்னு சொன்னோம். அதுக்கு என்ன காரணம் சொன்னோம்? யாகவானது அதே பதத்தினால சொல்லப்பட்டதாகவும் இருந்தாலும் அதற்கு சாத்தியமாக அன்வைக்கிறதுக்கு யோக்கியதா இல்லை. ஏன் இல்லை? சாத்தியமாக எது அன்வைக்கும்னு கேட்டா புருஷார்த்தமா இருக்கணும். அந்த யாரு கர்த்தாவோ அவனுக்கு அது வேண்டியதா இருக்கணும். யாகங்கிறது சிரம சாத்தியம். அதுல என்ன புருஷார்த்தா கிடைக்க போறது? அதற்காக தான் நம்ம என்ன பண்ணினோம்? வேற பதத்தினால சொல்லப்படுறதா இருந்தாலும் ஸ்வர்க்கத்தை தான் நம்ம சாத்தியமா எடுத்துட்டோம். ஞாபகம் இருக்கா இது? அப்ப என்ன ஆச்சு பாருங்க, ஒரே பதத்தினால சொல்லப்படுறதா இருந்தாலும் யாகத்தை நாம சாத்தியமா எடுத்துக்கல, வேற பதமா இருந்தாலும் அதை தான் எடுத்துட்டோம். அப்ப என்ன ஆச்சு? எல்லா இடத்துலயுமே சந்நிதி தான் காரணமா இருக்கும், சந்நிதி வச்சிருந்தா முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. சில இடங்கள்ல யோக்கியமான பதார்த்தமானது வேற பதத்தினால சொல்லப்பட்டாலும் தூரக்க இருந்தாலும் அதோடு அன்வயமானது சொல்லப்படும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நம்ம கடைசியா பார்த்த இடத்துல அப்படிதான் சொன்னோம் இல்லையா? அது வச்சுதான் நம்ம சொர்க்கத்தை சாத்தியமா வச்சிருந்தோம். அத போல இங்கேயும் நயர்த்தத்துக்கும் தாத்வர்த்தத்திற்கும் இடைவெளி குறைச்சலா இருக்கு மத்ததை காட்டிலும். ஆனாலும் இடைவெளி குறைச்சலா இருக்குங்கிற ஒரே காரணத்தினால அதோட தான் அன்வயகான்னு சொல்லாது. அப்போ எங்க போய் அன்வயிக்கணும் அப்படின்னு கேட்டால் பாவனையுடன் போய் அன்வைக்கணும். ஆனா அப்படி நீங்க சொல்றீங்க, அதுக்கு என்ன காரணம்? நீங்க நல்லா பாருங்க, ஆர்த்தி பாவனாவினுடைய சாத்தியாகாங்கையில யாகவானது சாத்தியமாக அன்வைக்காது. ஒரே பதத்தினால சொல்லப்பட்டதாக இருந்தாலும் அன்வைக்காதுன்னு சொன்னோம். வெறும்னே சொன்னோமா இல்ல ஒரு யுக்தி எதை காமிச்சோமா? தகுந்த காரணத்தை காமிச்சோமா? காரணம் என்ன காரணம்? புருஷார்த்தமான ஒண்ணு இருக்கணும், ஈப்சிதமான ஒண்ணு இருக்கணும் சாத்தியமா இருந்தால் அப்படின்னு. கர்த்திரு ஈப்சிதமம் கர்மா அப்படின்னு சொல்லிக்கிறதுனால எது ஈப்சித தமமா இருக்குமோ அதுதான் கர்மா அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னோம். அப்படி சொன்னாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? தூரக்க இருக்க பதார்த்தத்தோடு சேர்க்க முடியும். அப்போ அங்க ஏதாவது ஒரு காரணம் வேண்டியிருக்கு. அப்படி இந்த இடத்துலயும் நயர்த்தத்தை ரொம்ப கிட்டக்க அவ்யவதானமா இருக்கக்கூடிய தாத்வர்த்தத்தோடு சேர்க்காமல் அந்த பாவனையோடு சேர்க்கிறதாக இருந்தால் அங்க ஏதாவது நல்ல ஒரு யுக்தி காமிக்கணும், காரணம் காமிக்கணும். என்ன காரணம் சொல்லு அப்படின்னு கேள்வி புரிஞ்சுதா? அப்போ பதில் நமக்கு வேணும். என்ன பதில் சொல்லலாம் சொல்லுங்க? உங்களுக்கு தெரிஞ்ச பதில் தான். நான் சொன்னதுக்கு அப்புறம் ஆமா இது சொல்லாமே அப்படின்னு தோணும் பாருங்க. சொல்லட்டுமா? நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்த பார்த்திருக்கோம், நஹி பிக்ஷுகன் நியாயா அப்படின்னு பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? மற்றொரு இடத்துல ஆமா என்ன யாஜத்தைன்னு சொன்னோம். அதுக்கு எங்க போய் அந்த நியாயத்தை காமிச்சு சொன்னோம்னு கேட்டா, அந்நிய உபசர்ஜனி பூதே அந்நிய அன்வயா நபவதி அப்படின்னு அர்த்தம். ஒன்று இன்னொரு இடத்த விசேஷணமா அன்வயிச்சிருக்குன்னா அந்த விசேஷணத்தை இன்னொரு விசேஷணம் போய் சேராது. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப நயர்த்தமானது எங்க போய் சேர்றதாக பூர்வபக்ஷி சொல்றான்? தாத்வர்த்தத்துல. சரி, அந்த தாத்வர்த்தாவே எங்க விசேஷணமாக அன்வயிச்சிருக்கு?
பாவனை பாவனை. பாவனையில அடுத்து பாருங்க, பாவனையில அன்வயிச்சிருக்கக்கூடியதான இந்த தாத்வர்த்தா அதுவே ஒரு விசேஷணமா இருக்கு ஒரு இடத்துல. அந்த விசேஷணத்துல போய் நஞ்சர்த்தம் போய் சேர்றது, இது சரியா தப்பா? தப்பு. தப்பு இல்லையா? அப்போ எங்க போய் சேரணும் இந்த நஞ்சர்த்தா? பாவனால். ஏன்? அதுதான் எல்லாத்தையும் காட்டிலும் விசேஷமா இருக்கு, எங்கேயும் விசேஷணமாக அன்வைக்கல. சரிதானே? அப்போ இதுதான் யுக்தி. காரணம் என்ன? காரணம் அவ்யவஹிதமாக தாத்வர்த்தா இருந்தாலும், நஞ்சர்த்தத்திற்கு அடுத்தாப்புல இருந்தாலும் அங்க இந்த நஞ்சர்த்தா போய் சேரலே அப்படிங்கிறதுக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த தாத்வர்த்தா மற்றொரு இடத்துல விசேஷணமாக அன்வைச்சிருக்கு. அதனால அந்நிய உபசர்ஜனமா இருக்கக்கூடிய தாத்வர்த்தத்துல இந்த நஞ்சர்த்தா உபசர்ஜனமாக விசேஷணமாக சேராது. இது நல்லா புரிஞ்சுட்டா? இதுதான் பதில். புரிஞ்சது இல்லையா? இப்ப இந்த பங்கியை பாருங்க, மைவம் அப்படின்னு ஆரம்பிச்சு இதுதான் பதிலா சொல்ல போறா. அவ்யவதானே அப்பி, நீ சொல்றது சரிதான், நஞ்சர்த்தத்துக்கும் தாத்வர்த்தத்திற்கும் வியவதானம் மற்றவைகளை காட்டிலும் குறைச்சலா இருக்கு. அவ்யவதானே அப்பி தாத்வர்த்தஸ்ய பிரத்யயார்த்த உபசர்ஜனத்வேன உபஸ்திதஸ்ய, தாத்வர்த்தமானது எப்பேற்பட்டதா இருக்குன்னா பிரத்யயார்த்த பாவனோபசர்ஜனமாக இருப்பதினாலே நஞர்த்தேன அன்வய அயோகாது. தாத்வர்த்தஸ்ய, தாத்வர்த்தத்திற்கு நஞர்த்தேன, நஞர்த்தத்தோடு அன்வயா கிடையாது. ஏனால் அந்த தாத்வர்த்தாவே பிரத்யயார்த்தமாக இருக்கக்கூடிய பாவனாவிற்கு விசேஷணமாக இருப்பதினால். பங்கியர்த்தம் புரிஞ்சுட்டா? நஹி அந்யோபசர்ஜனம் அந்யேன அன்வயதி, மற்றவைகள் இடத்துல உபசர்ஜனமாக விசேஷணமாக இருக்கக்கூடிய ஒன்று மற்றொன்றோடு போய் சேராது. அதுதான் சொல்ற, நஹி அந்யோபசர்ஜனஸ்ய அந்யோபசர்ஜனேன அன்வயா. அந்யோபசர்ஜனம் அந்யேன ந அன்வயதி. ஏன் இருக்கட்டுமே, அதனால என்ன தோஷம் அப்படின்னு கேட்டால் அப்படி ஒத்துக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா, ஏன்னா அப்படின்னு ஆயிப்போம் இல்லையா? அதான் யதஹா மாபூத், இப்படி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். எப்படி வந்துடக்கூடாது, என்ன அப்படி வந்துடும் அப்படின்னு கேட்டா, ராஜபுருஷம் ஆணைய இத்தியத்ர ராஜ்யா ஆணையனான்வயித்வம் ஸ்யாத். இப்ப பாருங்க, ராஜபுருஷம் ஆணைய அப்படின்னு ஒரு வாக்கியம், சரியா? ராஜபுருஷம் ஆணைய, இப்போ யாரு அழைச்சுன்னு வர சொல்றான்? ராஜாவையா இல்ல ராஜாவுக்கு சம்பந்தப்பட்ட அந்த மனுஷன் யாரோ ஒருத்தனையா? யாரு ராஜாவுக்கு சம்பந்தப்பட்ட புருஷனை, ஏன் ராஜா அத சம்பந்தப்பட்ட யாரோ ஒரு மனுஷனை? அந்த இடத்துல ராஜா பதமும் இருக்கே, அப்போ ராஜாவை இல்ல கூப்பிடணும். ஏன் ராஜாவுக்கு சம்பந்தப்பட்ட யாரையோ ஒருத்தன் கூப்பிடுறான்? விசேஷணமா இருக்கு. எங்க விசேஷணமா இருக்கு? அந்த புருஷா யாரோ ஒருத்தர் இருக்காரே மனுஷன், ராஜாவுக்கு சம்பந்தப்பட்டவர், அந்த புருஷன் இடத்துல விசேஷணமா இருக்கார் ராஜா இல்லையா? ராஜ சம்பந்தி புருஷாந்தம் சொல்றோம். அப்ப ராஜ பதம் விசேஷண பரமா இருக்கு. அப்போ ஆணைய அப்படிங்கிற பதார்த்தத்தோடு ராஜ பதார்த்தாவும் சேராது. எது போய் சேரும்? ராஜ புருஷ பதார்த்தம் தான் போய் சேரும். ஒருவேளை அந்நிய உபசர்ஜனீபூதே அப்படி அந்நிய உபசர்ஜனத்துவம். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இந்த ராஜா அப்படிங்கிற பதத்தினால சொல்லக்கூடிய உபசர்ஜன பதம் அர்த்தா இருக்கே, ராஜாங்கிற அர்த்தம், அது தாத்வர்த்தத்தோடு சேருமே. ஆனால் என்ன ஆயிடும் தெரியுமா? ராஜாவே அழைச்சுண்டுவான்னு அர்த்தம் ஆயிடும். புரியுறதா? தாத்வர்த்தா இப்போ பாருங்க, ராஜ புருஷம் ஆணைய, 3 பதார்த்தங்கள் இருக்கா? இந்த ஆணைய அப்படிங்கிறதான தாத்துவனால சொல்லப்படுகின்ற ஆணையன பதார்த்தம் இருக்கு. இது எதோட போய் சேராது? ராஜாவோட போய் சேராது. ஏன் சேராது? அந்த ராஜாவே புருஷனிடத்துல விசேஷணமா இருக்கான்.
அப்போ அந்யத்ர புருஷே விசேஷணீபூதே ராஜ்ஞி ந ஆனயன பதார்த்தஸ்ய அன்வய. புரிஞ்சுட்டது? புரிஞ்சிருக்கேன். ஒருவேளை நீங்க மற்ற இடத்துல விசேஷணமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அங்கேயே அன்வயம் சொல்லிப்பேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நமக்கு தோஷா வந்துடும். அதாவது ஆனயன பதார்த்தஸ்ய ராஜ்ஞாசக அன்வயா அப்படின்னு ஆயிடும். இதை நீ ஒத்துக்க முடியாது. பதில் புரிஞ்சுதான்? இதைத்தான் இங்க சொல்றா. யதா மாபூத் ராஜபுருஷமானய இத்யத்ர ராஜ்ஞா ஆனயனான்வயித்வம் ததச்ச. அதனால என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, அவ்யவதானே அபி நஞர்த்தஸ்ய ந தாத்வர்த்தேன அன்வயா. அவ்யவதானம் இருந்தாலும் கூட தாத்வர்த்தத்துல நஞர்த்தத்தினுடைய அன்வயா கிடையாது. ஏன்னா அந்த தாத்வர்த்தாவே மற்ற இடத்துல விசேஷணமாக அன்வயிச்சிருப்பதுனால. இதே மாதிரி நம்ம இன்னொரு இடம் முன்னாடி ஒண்ணு பார்த்தோம், அதை நினைவுபடுத்துறார். ஆருண்யஸ்ய இவ ஏகஹாயன்யா அப்படின்னு அர்த்தம் பாருங்க. அருணையா பிங்கா அருணையா ஏகஹாயன்யா கவா சோமம் கிரீநாத்தின்னு இருக்கா. இப்போ இந்த இடத்துல பாருங்க, அருணையா ஏகஹாயன்யா இப்படிதானே இருக்கு. ஆனா நம்ம இந்த ஆருண்யத்தை எங்க கொண்டு சேர்க்கிறோம் தெரியுமா? மாடோட தத்வாரா, அதாவது வெறும் ஆருண்யமானது குணஹா, அதனால நேரடியாக கிரயண சாதனம் ஆகாது. அதனால திரவியத்வாரா கிரயண பாவனாவிலவே சேர்க்கிறோம். திரவியத்வாரம் தான், ஆனா சேர்ற இடம் இது கிரயண பாவனா, பாவனா, பாவனையில் தான் அன்வைக்கிறது. இப்ப இந்த இடத்துல நாம அருணையா ஏகஹாயன்யாங்கிற அந்த ஏகஹாயன்யா பதம் பக்கத்துல இருக்கிறதுனால ஏகஹாயனி பதத்தினுடைய அர்த்தா எதுவோ ஒரு வருஷ பசுங்கிறது அதோட போய் சேர்றது ரொம்ப அவ்யவதானமா இருக்குங்கிறதுனால அதோட போய் சேர்றது அப்படின்னு நம்ம சொல்றது இல்லையா? பக்கத்துல இருந்தாலும் அந்த பதார்த்தத்தோட அன்வயத்தை சொல்றது இல்லை, தூரத்தை தான் கொண்டு சேர்க்கிறோம். இது புரிஞ்சுதான்? நிதீஸ்வரன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? புரியல, சொல்றேன் பாருங்க. இந்த அருணையா ஏகஹாயன்யாங்கிற வாக்கியத்துல அருணையா ஏகஹாயன்யா சோமம் கிரீநாத்தின்னு வாக்கியம். இப்போ இந்த அருணையாங்கிற இடத்துல ஆருண்யத்தை நாம எங்க கொண்டு சேர்த்தோம்னு கேட்டா பாவனைகள் தான் கொண்டு சேர்த்தோம். ஒருவேளை பக்கத்துல இருக்கக்கூடிய பதார்த்தம் அதோடதான் சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிருக்கணும்? நாம ஏகஹாயனி பதத்தினுடைய அர்த்தம் எதுவோ அந்த அர்த்தத்தோடு இந்த ஆருண்யம் சேர்றதுன்னு சொல்லியிருப்போம். ஆனா நம்ம அப்படி சொல்லல, தூரக்க கொண்டு பாவனையில தான் சேர்த்தோம். ஏன் சேர்த்தோம் அப்படின்னு கேட்டால் இந்த ஏகஹாயனிங்கிற பதத்துடைய அர்த்தா எதுவோ அதுவே பாவனையில தான் போய் சேர்ந்திருக்கு. அப்போ இந்த ஆருண்யத்தை நான் பாவனையோட கொண்டு சேர்ப்பேனா இல்ல இந்த ஏகஹாயனி பதார்த்தத்தோடு கொண்டு சேர்ப்பேனா? பாவனையில கொண்டு போய் அப்படின்னு தானே நாங்க சித்தாந்தம் பண்ணினோம். அத போலதான் இங்கன்னு காமிக்கிறார், அவ்வளவுதான். இப்ப புரிஞ்சது இல்லையா? சரி, அதுதான் இங்க சொல்றார். ஆருண்யஸ்ய இவ ஏகஹாயன்யா. சரியா? சரி, இப்போ இதுவரையில் எதோட கிடையாதுன்னு சொன்னார்? தாத்வர்த்தத்தோடு கிடையாதுன்னு சொன்னார். சரி, வேண்டாம், தாத்வர்த்தத்தோட அன்வயம் வேண்டாம். ந கலஞ்சம் பக்ஷேத் அப்படிங்கிற இடத்துல இந்த பக்ஷண பதார்த்தத்தோடு நயர்த்தா வேண்டாம், கலஞ்ச பதார்த்தத்தோட சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம். அங்கேயும் இதே தோஷம் தான் வரும். சொன்ன வேற ஒண்ணு பண்றது. ஆமாண்ணா, அதுவும் கலஞ்சும் அதுவும் பாவனைகள் தான் விசேஷமா அன்வயிச்சிருக்கு. ஒரே தோஷம் தான். பாருங்க, நாபி கலஞ்சாதி பதார்த்தைஹி அன்வயா. கலஞ்சாதி பதார்த்தைஹி அன்வயா நாபி நாஸ்தி. ஏன்? தேஷாம் அப்பி அவைகளுக்கும் கூட காரக உபசர்ஜனத்தையா உபஸ்திதத்வேனா. அவைகளும் எப்படி இருக்கு? காரக உபசர்ஜனமா இருக்கு. இந்த தாத்வர்த்தாவாவது நேரடியா இதுல பாவனையில அன்வயிச்சிருக்கு. ஆனா இந்த கலஞ்சம் அப்படிங்கிறது நேரடியா தாத்வர்த்தத்திலையும் அன்வைக்கல, நேரடியா பாவனையில அன்வைக்கல. இந்த அதாவது கலஞ்சம் அப்படிங்கிறதுல த்விதீயா பக்தி இருக்கா இல்லையா? அதுல த்விதீயா பக்தியோட அர்த்தா கர்மத்துவம். அந்த கர்மத்துவத்துல இந்த
கலஞ்ச அப்படிங்கிற பிராதிபதிக அர்த்தமானது போய் சேர்ந்துருக்கு. சேர்ந்து அதுக்கப்புறம் பாவனை போய் சேர போறது. அப்போ இப்ப பாருங்க, நேரடியா பாவனையில சேர்ந்து இருக்கக்கூடிய தாத்வர்த்தத்துக்கே நஞர்த்தத்தோட அன்வயம் கிடையாதுன்னு சொல்றோம். ஏன்னா அது பாவனையில விசேஷணமாக தாத்வர்த்தா இருப்பதுனால. புரிஞ்சுதா இது? புரியுது. ஆனா இந்த பிராதிபதிகம் இருக்கு, கலஞ்ச பதத்தினுடைய அர்த்தம் இருக்கே, அது எப்படின்னு கேட்டா அது இன்னும் ஒரு படி மேல சிரமம். பாவனையில அன்வைச்சிருக்கக்கூடியது த்விதீயா விபக்தி அர்த்தமான கர்மத்துவம். அந்த கர்மத்துவத்தை நல்ல பாருங்க, பாவனா விசேஷணமாக கர்மத்துவம், அந்த கர்மத்துவத்துக்கு விசேஷனம் இந்த பிராதிபதிக அர்த்தா. அடுத்தடுத்து இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா எடுத்து. புரியுதா உங்களுக்கு? புரியுது. அதுல போய் நஞ்சர்த்தத்தை சேர்க்கிறேங்கறியே, இது எப்படி ஒத்து வரும்? ஒத்து வராது. தேஷாம் அப்பி காரக உபசர்ஜனதையா உபஸ்திதத்வேன பின்ன பதஸ்ய நஞஹ அர்த்தேன அன்வய நஞர்த்தேன அன்வய அயோகாத். இது புரிஞ்சுதா இப்போ? அப்போ இதுவரையில் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டால், தாத்வர்த்தத்தோடு அன்வயா கிடையாது, பதார்த்தாந்தரம் எது இருக்கோ அதோட அன்வயம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். இப்ப இது ரெண்டாவது சொன்னார் இல்லையா, இந்த காரக பிராதிபதிகார்த்தேன அன்வயா நாஸ்தி கலஞ்ச பதார்த்தேன அப்படின்னு. அதற்கு ஒரு உதாரணம் காமிக்கிறார். ஏகஹாயன்யா இவ ஆருண்யேனா அப்படின்னு அர்த்தம். இது பாருங்க, அருணயா ஏகஹாயன்யா அப்படின்னு இருக்கா. இந்த இடத்துல இந்த ஏகஹாயனி பதத்தினுடைய அர்த்தா எது இருக்கோ அதற்கும் ஆருண்யம் அப்படின்னு அருணா பதத்தினால எதை சொல்றோமோ அந்த ரெண்டுத்துக்கும் பரஸ்பரம் அன்வயா இருக்கா இல்லையா, அல்லது ரெண்டும் பாவனையில தான் போய் சேருமா? பாவனையில தான் சேரும், பரஸ்பரம் சேராது. ஏன்னா ரெண்டுமே காரகம் தான், பரஸ்பரம் இங்கே அன்வயா கிடையாது. அத போலதான் இங்கேயும் அப்படின்னு இதுவரையில் கிரந்தத்துல என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னு கேட்டால், இந்த நஜர்த்தகாவானது தாத்வர்த்தத்தோடையும் சேராது, வாக்கியத்துல இருக்கக்கூடிய வேறு சுபந்த காரகங்கள் எது இருக்கோ அவைகளோடு சேராது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தார். அப்ப எதோட போய் சேரும்? பாவனையோடையத்தான் போய் சேரும். சேர்ந்தால் தத்பின்னம் குறியாதுன்னு வராது, ந குறியாதுன்னு அர்த்தம் வந்துடும் இல்லையா? கலஞ்ச பின்னம் குறியாத் அப்படின்லாம் வராது, ந குறியாதுன்னே அர்த்தம் வந்துடும். அதுதான் சொல்ல போறார் கடைசியா. அதச்ச அந்யேன அன்வய அயோகாத், அந்யேன தாத்வர்த்தேனவா சுபந்த பதார்த்தேனவா அன்வய அயோகாத் நஞர்த்தः பிரத்யயார்த்தேன சம்பத்யதே. பிரத்யயார்த்தः பாவனா தேன சம்பத்யதே. ஏன்னா தஸ்ய பிராதான்யாத், பிரத்யயார்த்தஸ்ய பிராதான்யாத் கிரய பாவனையா இவ ஆருண்யாதீனி. எல்லாத்தையும் இந்த ஆருண்ய அதிகரணத்தை கொண்டு காமிச்சுட்டே இருக்கார். ஆருண்யமானது எங்க போய் சேர்ந்ததுன்னா கிரய பாவனையில் தான் போய் சேர்ந்தது. அத போலதான் இங்கேயும் நஞர்த்தமானது பாவனையோட தான் போய் சேரும். சரி, அதுலயும் பாவனா ரெண்டு வகையா இருக்கா இல்லையா? எந்த பாவனையோட போய் சேர போறது? இப்படி நாம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதாவது நம்ம இவ்வளவு நாள் படிச்சிருந்தது நவீன மீமாம்சகாருடைய மதம். பிராச்சீன மீமாம்சகாருடைய மதத்துல எல்லாத்தை விட பிரதானதுன்னு கேட்டால் சாப்தி பாவனா. இதையும் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். நவீன மீமாம்சகாருடைய மதத்துல ஆர்த்தி பாவனா முக்கிய, அதாவது விசேஷமா இருக்கும், முக்கிய விசேஷமா இருக்கும். பிராச்சீன மீமாம்சகாருடைய மதத்துல சாப்தி பாவனா முக்கிய விசேஷம். நமக்கு தேவை என்னது? எங்கேயும் விசேஷணமாக இருக்காத தனிப்பட்ட விசேஷமா மட்டும் இருக்கக்கூடிய இடத்துல போய் அன்வயம் சொல்லணும், அதுதானே வேணும். அப்படி பார்த்தால் பிராச்சீன மதானுசாரேனா எந்த பாவனா வந்து முக்கிய விசேஷமா இருக்கும், அதாவது எங்கேயும் விசேஷணமாக இல்லாத பாவனா எது? சாப்தி பாவனா பிராச்சீன மதானுசாரேனா. அதைத்தான் இந்த கிரந்தத்துல ஃபாலோ பண்றா. அதனால அதுதான் சொல்ல போறார். தத்ராபி, அதாவது பாவனான்னு சொல்லிட்டோம், இந்த பாவனையிலையும் கூட ஆக்கியாதாம்சவாச்ச அர்த்த பாவனையா ந அன்வயா. ஏன்னா தஸ்யாக அப்படி ஆர்த்தி பாவனாயாக அப்படி சாப்தி பாவனாயாம் விசேஷணத்துவாதும் சொல்ல போறார். இது பிராச்சீன மதானுசாரேன, நல்ல மனசை வாங்கிக்கணும்.
तस्याः अपि आर्थीभावनायाः अपि लिङ्त्वांशवाच्य प्रवर्तनोपसर्जनत्वेन उपस्थितत्वात्. பங்கிக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கா? புரியுது. புரியுது. அப்போ எதோட போய் சேரும் அப்படின்னு கேட்டா, விதி பிரத்யயார்த்தமாக இருக்கக்கூடிய சாப்தி பாவனையா சக அன்வயா. அத்தः லிங்த்வாம்சேன நன் சம்பத்யதே. தஸ்ய தஸ்ய அப்படின்னு சொன்னா லிங்கம்சவாச்சமாக இருக்கக்கூடிய சப்த பாவனா, தஸ்யாக சப்த பாவனாயாக சர்வாபேட்சையா பிராதான்யாத். அப்போ இதுவரையில் கிரந்தத்தினால நமக்கு என்ன தெரிஞ்சது? நன் பதார்த்தமானது எதோட போய் சேரது? விதி பிரத்யயத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய சாப்தி பாவனையில போய் சேர்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இது யாருடைய மதப்படி? பிராச்சீன மீமாம்சகாருடைய மதப்படி பார்த்துட்டோம். இது சொல்ல வந்தல நீங்க. இதே நவீன மதப்படி சொல்றது இருந்தால் ஆக்கியாதார்த்தமான ஆர்த்தி பாவனோடைய அன்வயத்தை சொல்லணும். இதுதான் வித்தியாசம் பிராச்சீன நவீன மதங்கள். இப்படி நயர்த்தமானது அதோட சேர்ந்தால், அதாவது விதி பிரத்யயத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய சாப்தி பாவனையோட சேர்ந்தால் என்ன அர்த்தம் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். மங்கள ஸ்லோகா. வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. யத்கிருபாலேஷமாத்ரேண புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமஹம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம். அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூப